தனுசு ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க. குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சா அது தப்பு தான். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிறவங்க பக்கம் சார்பாக பண்ணி பேசாமல் எந்த தரப்பில் நியாயம் இருக்கோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவீங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லோரும் தனுசு ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்பீங்க. உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் உங்களை தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கள் கிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுடுவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்கள் கிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க நீங்கள். இனி உங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தாங்க தனுசு ராசிக்காரங்க. ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது? என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லையே, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு பெரும்பாலான தனுசு ராசிக்காரங்க நினச்சிட்டு இருக்கீங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை தானாக சரியாகிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தாங்க நிறைய நபர்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க. என்னதான் பிரச்சனை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனை அப்படிங்கிறது கஷ்டம் அப்படிங்கிறது வந்துட்டு தாங்க இருக்குது. கடந்த காலகட்டத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுது அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தாங்க. புதுசாக ஒரு சில பிரச்சனை கஷ்டங்கள் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கு சொந்த பந்தத்தை இழந்து சொத்துக்களை இழந்து தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்து கடைசியில் நான் மட்டும்தான் இருக்கேன், எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன் அப்படின்னு எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லி இருக்கீங்க. இருந்தாலும் இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியாது சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூட கூட்டிகிட்டு போயிடு. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமும் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு, உங்களை அவமானப்படுத்துவதற்கு இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டுமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தாங்க நீங்கள். நீங்கள் இது நாள் வரைக்கும் நடந்து கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுடுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த 2025 கிட்டத்தட்ட 10வது மாதம் அப்படிங்கிறது முடிஞ்சு இப்போ நவம்பர் மாதம் ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் 2 மாதம் 2026 தொடக்கம். முதல் 4 மாதங்கள், இந்த இடைப்பட்ட 6 மாத காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படிப்பட்ட மாறுதலாக தரப்போகுது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம். 2024 முடியும் போது 2025 நம்மளுக்கு நல்ல ஒரு முன்னேற்ற வாழ்க்கை அப்படிங்கிறது கிடைக்க போகுது அப்படின்னு தனுசு ராசிக்காரங்க நினச்சிருப்பீங்க. இந்த 2025 முழுவதும் உங்களுக்கு ஏமாற்றமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இனி வரக்கூடிய
வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது இன்ற மற்ற கிரகணங்கள் மூலம் மாற்றங்கள் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுதுங்க. முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்கிர நிவர்த்தி, குருவுடைய வக்கிர பயிற்சி, சூரிய பயிற்சி, சுக்கிர பயிற்சி, இந்த 4 ராஜ கிரகணங்களுடைய ஒட்டுமொத்த பயிற்சிகளும் பலன்களும் இந்த நவம்பர் மாதத்தில் இருந்து உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்குங்க. இதனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாம் இழந்து கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ, வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்களோ, அது அனைத்துமே பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே உங்களுக்கு பார்க்கப்படுதுங்க. முதலாவதாக பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்கிர நிவர்த்தி. எங்களுக்கு சனி பெயர்ச்சி தெரியும் சாமி, இது என்ன புதுசாக ஒன்று சனியுடைய வக்கிர நிவர்த்தி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அப்படின்னா நிறைய பேர் இத்தனை நாட்களாக உங்கள் வாழ்க்கையில் மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் இந்த 6 மாத காலகட்டம் உங்களுக்கு முழுவதுமாக ப்ளஸ்ஸாக மட்டுமே செயல்பட போகிறார். இதன் மூலம் அந்த சனியுடைய வக்கிர நிவர்த்தி ஆகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்கிர நிவர்த்தி. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்கிர நிவர்த்தி ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா குரு ராசி அதிபதியாக கொண்டவங்க இந்த ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் உங்கள் ராசியில் 8ஆம் இடத்துல இந்த நவம்பர் மாதத்தில் இருக்கிறதால நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்க. இந்த பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில் கடன் பிரச்சனை எல்லா பிஸ்னஸ் எதாக இருந்தாலும் பண வருமானம் எல்லாத்துலேயும் உங்களுக்கு இந்த ஒரு 6 மாத காலகட்டம் உங்களுக்கு படிப்படியாக உங்களுக்கு எல்லா முன்னேற்றங்களும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது பொது பலன்களாக பார்க்கப்பட்டாலும் இதன் மூலம் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு தாங்க கூடுதல் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லப்படுது. இதன் மூலம் ஏற்பட போகுது. கடந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ கிடைச்ச ஒரு வேலை 10,000 15,000 சம்பளத்துக்காக பிடிக்காத ஒரு வேலை, குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழி இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை, உங்களுக்கு பிடித்தமான ஒரு வேலை, அரசாங்க வேலை ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஐடி ஜாப், ப்ரைவேட் ஜாப் எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகுதுங்க. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்கள் விரைவில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் வரும். சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியும். சனி பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதால இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை தேடி சேரும். ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி, நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துட்டு இருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுகள் முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு கம்பெனியில் இரவும் பகலும் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனி மாதிரி நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் அங்கே ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறம் வந்தவங்கெல்லாம் நிறைய நபர்கள் வேலையில் முன்னேற்றம், சலுகைகள் எல்லாம் கிடைச்சிருக்கும். ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் எப்படி போய் வேலைக்கு சேர்ந்தீங்களோ அதே மாதிரியே இன்றைக்கி வரைக்கும் இருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, அதிகாரிகளுடைய ஆதரவு முதல் கொண்டு உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க. இனி உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு, மரியாதை கிடைக்கும். அந்தஸ்து நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. இனி நினைத்தது எல்லாமே நடக்கும். தொழிலில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கை சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு, அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவிலிருந்து சண்டை சச்சரவுகள் முழுவதுமாக விலகும். உங்களுக்கு உதவி செய்வாங்க.
தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்க முடிஞ்சு கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் ஏற்பட்ட லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியிலே இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். கடந்த காலகட்டத்தில் திருமண நிலை அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலுமே பெரும்பாலும் சந்திச்சுட்டு இருப்பீங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் எளிமையாக திருமணம் அப்படிங்கிறத அடைஞ்சிருப்பீங்க. ஆனால் ஆண்கள் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா வயது பார்த்தீங்கன்னா 30, 35, 38 வயது வரைக்குமே திருமண நிலை அப்படிங்கிறது ஆண்களுக்கு அடையாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வருமான வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு அமையப் போகுதுங்க. வாழ்க்கையில் துணை இழந்த தனுசு ராசி ஆண்கள் பெண்கள் அடுத்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசுவாங்களே, ஊர்க்காரங்க தப்பாக நினைப்பாங்களா, அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நிறைய நபர்கள் இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுமண வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிய தனுசு ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆச்சு, 8 வருஷம் ஆச்சு, நாங்கள் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்துக்கு 3 நாள் முருகன் கோவிலுக்கு வழிபாடு செஞ்சுட்டு வர்றோம், ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. இனி வரக்கூடிய ஒரு 6 மாத காலகட்டம் உங்களுக்கு கிரகணங்களுடைய மாற்றங்கள் இருக்கிறதால் விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாகும். நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாம் பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் எல்லாம் வரைக்கும் போயிருக்கும். ஆனால் மறுபடியும் சேர்ந்து இணைந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் மறுபடியும் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டத்தில் காதல் அதிகமாக தோல்வி அடைஞ்சிருக்கக்கூடிய ராசி அப்படின்னா அது முழுக்க முழுக்க தனுசு ராசிக்காரங்க தாங்க. நல்லா லவ் பண்ணியிருப்பீங்க, திடீர்னு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனைகள் மூலியமாக லவ் பிரேக்கப் ஆகியிருக்கும். இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் உங்கள் காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் காதல் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் அனைவரையும் கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயரும் புகழும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுதுங்க. சிலருக்கு படிப்பதற்காக வேலை விஷயமாக தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடுகள் போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும். தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு கிடைக்க போகுதுங்க. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுதுங்க. இதன் மூலம் கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அப்படிங்கிறது அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுதுங்க. இனி உங்களுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுதுங்க. உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க குடும்ப உறவுகள் உங்களுக்கு எதிரிகளாக துரோகிகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவுகள் தவறான நண்பர்கள் என்று தெரிந்தால் உடனடியாக அவர்களை விட்டு விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இனி வரக்கூடிய நாட்களில் இந்த நவம்பர் மாதம் மூலம் புதிய தொடக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்குங்க. அதனால் புதிய காதல் புதிய உறவு புதிய நண்பர்கள் பழக்க வழக்கங்கள் எல்லாமே கிடைக்கிறதால நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்குதுங்க. அதனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எல்லாமே நன்மைகளாகவே அமையும்.